வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸுக்கு எதிராக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கக்கூடிய நம்ம அசோக் ஸ்நீதி அவர் கைதாயிட்டார்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய தகவல் பலவிதமான முறையில் பரவிட்டுருக்கு. அதோடைய உண்மைத்தன்மை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது சம்மந்தமாக நாம் ஆய்வு செய்த மட்டும் அது என்ன தகவல்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவாங்க. எப்படிப்பட்ட தகவல் பாருன்னா, இப்படி தான் நம்ம ஸ்டோர் ஓனர்களுக்கு அப்படின்ட்டு போட்டு இன்று காவல் நிலையத்துக்கு அழைத்திருந்தாங்க, என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார்? ஸ்டோர் ஓனர் ஒருத்தர் சொல்கிறார். நான் முதல்வர் செல்லுக்கு அசோக் நீதி மீது புகார் அளித்திருந்தேன். அதற்கு விளக்கம் கேட்டிருந்தார்கள். விளக்கம் கொடுத்தேன் மற்றும் எழுதியும் கொடுத்தேன். அங்கே காவல் நிலையத்தில் சொன்னது அசோக் நீதி ரிமாண்ட் செய்து விட்டார்கள் என்று கூறினார். நாம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததற்கு அதிகாரிகள் செய்தது அசோக் நீதியை கோவையில் கைது செய்தது உண்மையே அப்படின்ட்டு ஒரு தகவல் வாட்ஸ்அப்பில் மைவி3 ஆட்ஸுக்கு சாதகமான குரூப்பில் பரவிட்டு வந்துட்டுருக்கு. இது சம்மந்தமாக நம்ம ஆய்வு செய்யும் பொழுது எந்த அளவிற்கு இது உண்மை அப்படின்ட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபரையே கேட்கணும் அப்படின்னும் போது ஒரு நாமக்கல்ல ஒரு ஸ்டோர் ஓனர்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவர் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னார். அதற்கப்புறம் திரும்ப நம்ம இன்னும் பல விதமான கிராஸ் கொஸ்டின்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவர் சரியான முறையில் அதுக்கு ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம பேசிட்டா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அசோக் ஸ்ரீநிதி அவர்கிட்டையே நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். இப்போ பாருங்கள், அசோக் ஸ்ரீநிதி அவர் தான். அவருடைய நம்பர் நான் ஒரு 16 நிமிஷம் 4:20க்கு இன்றைக்கி டுடே 4:20 சம்திங்க்கு 16 நிமிஷம் கிட்ட நான் பேசியிருந்தேன். அதில் ஒரு சாவகாசமாக சென்னையில் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறார். மற்றபடி அவர் அரெஸ்ட்டெல்லாம் ஆகலை. ஸோ யாரும் பொய்யான தகவலை தயவுசெய்து பரப்பாதீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது உண்மையான தகவல், அது கம்பெனிக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, உண்மையான தகவல் மட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் சரியாகவும் இருக்கும். ஏன்னா நாளைக்கு உண்மை அப்படிங்கிறது மட்டும்தான் என்றைக்குமே நிலைத்திருக்கும். பொய் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அது எல்லாமே நினைவில் கொண்டு ஏன்னா அவரை பற்றிய தவறான விஷயத்தையும் பரப்பாதீங்க. ஒரு அரெஸ்ட் இல்லாத நபரை அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு தவறான பிம்பத்தை யாரும் கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் சொல்லலாம், பரப்பலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும் பொய் தான் ஆகுது. அவர் சொன்னாலும் பொய் தான், நம்ம சொன்னாலும் பொய் தான். ஸோ எனவே உண்மையான விஷயத்தை மட்டும் பரப்புங்க. அதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும். ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான தகவல் தானா அப்படின்னு அனுப்பிய நபர்கிட்டே திரும்ப கேளுங்க. எந்த மெசேஜ் வந்தாலும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுற அந்த பழக்கத்தை தயவு செய்து விடுங்க. சரிங்களா? இப்போ மைவி3 ஆட்ஸ் கம்பெனி சம்மந்தமாக ஒரு சில டவுட்களை கிளியரிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது நான் இப்போ எம்டி அரெஸ்ட் ஆகிட்டார். நல்லா சட்டங்கிட்டலாம் நிறைய சட்டங்கள் நம்ம பல யூடியூப் சேனல் மூலமாக தெரிஞ்சிட்ருப்போம். இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா பணம். எப்போ சார் பணம் வரும்? ஜூன் 4க்கு பிறகு பணம் போடுவேன்னு சொல்லியிருந்தது கம்பெனி. ஏன் போடலை? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் தான். பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு நிறுவனம் எம்டி கோவில் ஜெயிலில் இருந்தபோது கூட பணம் போட்டாங்க. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை அவர் வெளியில் தான் இருந்தார். அப்போ ஏன் பணம் போடலை அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. கேஒய்சி மற்றும் எலெக்ஷன் காரணமாக மார்ச் முதல் மே மாதம் வரை பணம் நிறுவனம் யாருக்கும் தரல. அது கூட பரவாயில்ல. ஆனால் ஜூன் 4க்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதும் அனைவருக்கும் ஜூன் 30க்குள்ளே பணம் போடுவோன்னு நிறுவனம் சொல்லிச்சு. அதே மாதிரி OMBMSMக்கும் பிளான் உள்ளவங்களும் போட்டுச்சு. ஆனால் அதற்கப்புறம் உள்ள 3 பிளான் மெம்பர்களுக்கு ஏன் பணம் போடல என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. அதற்கு நிறுவன சைடிலிருந்து ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஜூன் 2ஆம் தேதி நமது நிறுவனத்தின் மீது 2 பெண்களால் வழக்கு தொடுக்கப்பட்டது. அது என்ன வழக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். மேலும் இந்த வழக்கு கோயம்புத்தூர் EOWவில் இருந்த விசாரணை சென்னை EOWவிற்கு வழக்கு விசாரணையாக மாற்றி அமைக்கப்பட்டது. விசாரித்த நீதிமன்றம் யாராவது ஏமாற்றப்பட்டிருக்காங்களா என்ற உண்மைத்தன்மையை கண்டறிகிறதுக்கு விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சென்னை EOWக்கு ஆணை பிறப்பித்தது. இந்த சென்னை EOW நீதிமன்றத்திற்கு 1 மாதத்திற்கு, அதாவது 30 நாட்களுக்கு பிறகு கவுண்டர் ஃபைல் செய்யணும். அதாவது இடைப்பட்ட காலத்தில் யாராவது வழக்கு போட்டிருக்காங்களா, இந்த நிறுவனத்தின் மீது ஊழல் வழக்கோ அல்லது வேறு ஏதாவது குற்றச்சாட்டோ இல்லை அப்படின்னு இந்த நிறுவனத்தில் இணைத்து கொண்ட உறுப்பினர்கள் யாரானும் ஏமாற்றப்பட்டார்களா என்ற முழு தகவலையும் அவங்க சமர்ப்பிக்கணும். சரி, மேற்படி இந்த வழக்கானது இத்தனை நாள் நடந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் அறிந்தது தான். இதற்கிடையில் நிறுவனத்தால் பணம் போட வாய்ப்பு இருந்தும் ஏன் போடல அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை பணம் போட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, பணம் போடாமல் இருந்ததால் தான் என்ன நடந்தது. இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தா,
2 கூற்றாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பணம் போட்டிருந்தா அப்படின்னா EOW தரப்புலேருந்து கோர்ட்டில் இப்படி சமர்ப்பிச்சிருப்பாங்க அவங்க அறிக்கையை. இந்த நிறுவனத்தின் மீது நிறைய மக்கள் வந்து புகார் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்த நிறுவனம் அவர்களுக்கு பணம் போட்டு மேற்படி யாரும் வழக்கு கொடுக்காதவன்னு பார்த்து கொண்டது. எனவே இந்த நிறுவனத்தில் மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இது தீர விசாரிக்க இன்னும் நீண்ட கால அவகாசம் வேணும் அப்படின்னு தற்சமயம் நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். 2வது 30 நாட்களுக்குள்ளும் எந்த ஒரு வழக்கும் நிறுவனத்திற்கு எதிராக தராததுனால நிறுவனத்தின் மீது எந்த ஒரு குற்றமும் கூற முடியாதபடி ஏதோ ஒரு சில மொத்தம் 4 பேர் மட்டும் இணைத்து கொண்டு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எனவே நமது நிறுவனம் யாருக்கும் பணம் போடாத பட்சத்தில், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத பட்சத்தில் நிறுவனத்தின் செயல் திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் இருக்கிறது என்பதை உணர்வு செய்யும் தருணமாக இதை நாம் எடுத்துக்கலாம். எனவே தான் நிறுவனம் பணம் போடுறதில் யோசித்து செய்தது. நமது நிறுவனம் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இந்த விஷயத்தை கையாள இதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த புரிதல் இல்லாத பல வகையான நபர்கள் இதை விமர்சனம் செய்கிறாங்க. எனவே அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எத்தி வச்சுருங்க, புரிய வச்சுருங்க, தெரியாதவங்க தெளிவுபடுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு, திரு சக்தி ஆனந்த் அவருடைய மனசாட்சி அப்படின்னு சம்மந்தமான ஒரு பதிவு. திரு சக்தி ஆனந்துடைய மனசாட்சி. மக்களே, நான் உங்களுக்கு நன்றி சொல்லும் தருணம் இது. நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்னை நம்புகிறீங்க. இதில் யார் நம்பிக்கை குறைஞ்சாலும் நமது கம்பெனி செயல்பட முடியாது. உண்மைதான். இந்த உலகத்தை பொறுத்தவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நீங்கள் யாரும் என்னை எதிர்த்து புகார் தர மாட்டீர்கள் என்று நான் உள்ளே சென்றிருக்கேன். நீங்கள் இவர் வெளியே வந்து பணம் தருவார்னு என்னை நம்புறீங்க. நீங்கள் யாரும் புகார் தர மாட்டீங்கன்னு நான் உங்களை நம்பி நான் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கேன். இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே பணம் தருவாருன்னு நாம் அவரை நம்பிட்டுருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன். நான் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் சிந்தனை எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கு. அதனால தான் நீங்கள் கஷ்டப்படும் போது நான் A+ ஜெயில் வாழ்க்கை வேண்டாம் என்று கூறி அதை கேன்சல் பண்ணிட்டேன். என் குடும்பத்தினர் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் கஷ்டங்களை பற்றி பேசினேன். என் உயிர் மக்களே, உங்களை எப்போதும் நான் ஏமாற்ற மாட்டேன். உங்களை மட்டும் நம்பியிருக்கும் உங்களின் ஒருவன். எனவே நாம் இவ்வளோ காலம் பொறுமை செஞ்சாச்சு. இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம். பொறுமை செஞ்சால் நிச்சயமாக அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.